அந்த நிழலை பார்த்தவளின் முகம் வியர்வையால் நனைந்தது. என்று திகில் நாவலை படித்துக் கொண்டிருந்த தாரா சற்று நிமிர்ந்தாள். சிறிது திறந்திருந்த கதவில் யாரோ போய் வருவது போல் தெரிந்தது. திடுக்கிட்டவள் நன்றாக பார்த்தாள். அது திரைச்சீலை அங்குமிங்கும் காற்றில் ஆடிக்கொண்டிருந்தது. மழைக்காலம் என்பதால் காற்று பலமாக வீசியதால் ஜன்னல் வழியாக உட்புகுந்து பொருட்கள் எல்லாம் பறந்தது. பெருமூச்சு விட்டவள் எழுந்து வெளியே வந்து ஜன்னலை மூடினாள். ஹாலில் உள்ள இருக்கையில் அமர்ந்து கையில் உள்ள திகில் நாவலை படிக்க ஆரம்பிக்கும் முன் அவள் வந்த அறை கதவு திறந்து இருட்டாக இருந்தது. அதை பார்த்து சற்று நெருடலாக இருந்தது. தாராவுக்கு அவள் அம்மாவின் நினைவு வந்தது. காலையில் உறவினர் வீட்டு விசேஷத்திற்கு தாராவை கூப்பிட்டாள். "நீ மட்டும் போயிட்டு வாம்மா" என்றாள். "நான் போகும் இடம் தூரம் என்பதால் நேரமானால் பேருந்து கிடைக்காது. அதனால் அங்கேயே தங்க நேரிடும் என்பதால் அவளையும் கையோடு கூப்பிட்டாள். தாராவின் அம்மா, "இங்கே பாரு, தாரா, இந்த தெருவில் பேய் நடமாட்டம் இருக்கிறதாம். நான் கூட 2, 3 முறை பார்த்திருக்கேன்." "எங்கே? உன்னிடம் சொன்னால் நீ பயந்து போய் விடுவாயோ?" என்று சொல்லாமல் இருந்தேன். "நீ தனியாக இருக்க வேண்டாம். உன் அண்ணனும் வருவதற்கு நேரமாகும். கூடவே வந்துவிடு" என்றாள் அம்மா. "யாரை பயமுறுத்துறீங்க? திகில் நாவலும் த்ரில்லர் கதையும் இருட்டிலே படிக்கும் என்னிடமா?" என்று நக்கலாக சிரித்தாள். நகைச்சுவைக்காக. "இப்ப என்ன கிண்டல் பண்ணு? நான் போயிட்டு வரும்போது நீ எப்படி இருக்கேன்னு நான் பார்க்கத்தானே போறேன்." "சரி சரி, உன் அப்பாவும் போன இடத்துல வேலை முடியவில்லையாம். வருவதற்கு 2 நாள் ஆகும். கதவு ஜன்னலையெல்லாம் மூடிவிட்டிரு. அண்ணன் வந்தாலும் யாரென்று பார்த்துவிட்டு திற. வேறு யார் வந்தாலும் திறக்காதே. பார்த்து ஜன்னல் வெளியே எதையாவது எட்டி பார்த்து பயந்து விடாதே." நானும் ஜன்னல் பக்கத்தில்தான் அந்த உருவத்தை பார்த்தேன் என்று ஏக்கத்துக்கும் பயமுறுத்தி சென்றாள். "அம்மா, ஹான், அதெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்க பத்திரமாக போயிட்டு வாங்க" என்று வழியனுப்பி வைத்துவிட்டு இப்போது அதை நினைத்து சிறிது கலக்கமடைந்தாள். ஜன்னல் பக்கமாக திரும்பி பார்த்தாள். அங்கு நிழல் ஒன்று தெரிந்தது. தாராவிற்கு சற்று வயிறு புரட்டியது. என்னவாக இருக்கும் என்று ஒரு ஆவலால் எழுந்து ஜன்னலை மெதுவாக திறந்தாள். அங்கு எதுவும் இல்லை. திரும்பவும் மூடிவிட்டு திரும்பி பார்த்தாள். அந்த அறையின் கதவு ஆடிக்கொண்டிருந்தது. அவளுக்கு புரியவில்லை. எப்படி ஜன்னல், கதவு எல்லாம் மூடியிருக்கும்போது கதவு ஆடிக்கொண்டிருந்தது என்ற சந்தேகத்துடன் போய் சாத்தினாள். திரும்பி அந்த ஜன்னலை பார்த்தாள். சற்று முன் தெரிந்த நிழல் இப்போது அங்கு இல்லை. அம்மா பயமுறுத்திவிட்டு போன பிரம்மைதான் எல்லாம் என்று நினைத்து கொண்டு திரும்பவும் அந்த இருக்கையில் அமர்ந்து நாவலை படிக்கத் தொடர்ந்தாள். கண்ணை மூடிக்கொண்டாள். அவளின் பின் ஏதோ ஒரு மூச்சுக்காற்று அவளின் பிடரியில் சூடாக பரவியது. என்று நாவலை படித்துக் கொண்டிருக்கும்போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. "ஸ், இந்த மழை வந்தாலே இந்த கரண்ட் தொல்லை வேறு" என்று புலம்பியவள் கைபேசியின் ஒளிக்கதிரை உயிர்ப்பித்து அடுப்பங்கரைக்கு சென்று மெழுகுவர்த்தியை பொருத்திக் கொண்டு ஹாலுக்கு வந்தாள். அவள் அந்த மெழுகுவர்த்தியை மேசையில் வைக்கும்போது காற்றில் மெழுகுவர்த்தி அணைந்தது. அவளின் பெரிய கண்கள் அகலமாக விரிந்தது. இது எப்படி அணைந்தது என்ற குழப்பத்தில் திரும்பவும் மெழுகுவர்த்தியை எடுத்துக்கொண்டு அடுப்பங்கரைக்கு சென்றாள். அவள் மெழுகுவர்த்தியை பொருத்தும்போது அவள் பின்னே யாரோ இருப்பது போல் உணர்ந்தாள். அவள் கண்களை மூடிக்கொண்டாள். தைரியத்தை வரவழைத்து சட்டென்று திரும்பினாள். யாருமில்லை. "ஓ, நாவலில் உள்ளது. நம்ம மைண்ட்ல இருப்பதால் அப்படி தோணுது" என்று தலையை தட்டிக்கொண்டு சிரித்துக்கொண்டே மெழுகுவர்த்தியை எடுத்தாள். சற்று யோசித்தாள். எதுக்கும் இருக்கட்டும் என்று தீப்பெட்டியை கையோடு எடுத்துக்கொண்டு அணைந்தால் திரும்பவும் அடுப்பங்கரைக்கு வரத் தேவையில்லையே என்று நினைத்துக் கொண்டாள். திரும்பவும் அந்த மேசையில் வைத்துவிட்டு அங்கேயே சிறிது நேரம் நின்று அந்த மெழுகுவர்த்தியையே பார்த்து கொண்டிருந்தாள். அது அணையவில்லை. எதற்கும் இருக்கட்டுமே என்று 2 புத்தகங்களை முற்றுக் கொடுத்தவாறு நிற்க வைத்தாள். அணையாதவாறு அந்த புத்தகத்தினால் ஒளி மேலோங்கியவாறு வீசியது. அதனால் அந்த அறையில் மெல்லியதாகவே வெளிச்சம் பரவியிருந்தது. தாரா திரும்பவும் அந்த இருக்கையில் உட்கார்ந்து அந்த நாவல் புத்தகத்தை எடுக்கும்போது அதனின் முன்பக்கம் அவளை பயமுறுத்தியது. ஆமாம், இந்த இருட்டிலே என்ன படிக்க முடியும் என்று அவளை தேர்த்திக் கொண்டு அந்த புத்தகத்தை தலைகீழாக புரட்டி வைத்தாள். தாரா அவள் கைபேசியை எடுத்து அதிலும் த்ரில்லர் மூவி என்று தேடினாள். ஒன்றை தேர்ந்தெடுத்து பார்த்து கொண்டிருந்தாள். வெளியே மழை பலமாக பெய்து கொண்டிருந்தது. மழை நின்றபாடில்லை. கரண்ட் வந்த மாதிரிதான். ஐயோ, சார்ஜர் வேற காலியாகும் மாதிரி இருக்கே. அம்மா கூப்பிட்ட போதே போயிருக்கலாமே. இப்ப போரடிக்குமே என்று புலம்பிக் கொண்டு அந்த திகில் படத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் பயம் கலந்த ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். திடீரென்று இடி இடித்ததில் பயந்து தடுமாறி அவளது கைபேசியை கீழே போட்டாள். "அட ஷீ, அம்மா கிட்ட வீரமா பேசிட்டு இப்படி இடிக்கு பயந்துட்டேமே" என்று தலையில் அடித்துக்கொண்டு அவள் கைபேசியை எடுத்து பார்த்தாள். நல்ல வேலை உடையவில்லை. அம்மாவுக்கு தெரிந்தால் ஆய்ந்து விடுவாள் என்று நினைத்து கொண்டு அவள் பார்ப்பதை தொடர்ந்தாள். அவள் சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருக்கும்போது கிரீச் என்று அழைப்பு மணி ஒலித்தது.
அவள் அதிர்ந்தாள். என்ன காலிங் பெல் சத்தம்! கரண்ட் இல்லாதபோது எப்படி அடிக்கும் என்று குழம்பினாள். கண்கள் விரிந்து கலங்கியது. திரும்பவும் அழைப்பு மணி ஒலித்தது. பயங்கரமாக மழை பெய்து கொண்டிருந்தது. யாராயிருக்கும் என்று நினைத்து மிரண்டால் தைரியத்தை வரவழைத்து கதவருகில் சென்றாள். அவள் கண்கள் கதவின் துவாரத்தை நோக்கும்போது கதவு படபடவென தட்டும் ஓசை கேட்டு இதயம் படபடவென துடித்தது. தாரா தாரா என்று அம்மாவின் குரல். துவாரத்தில் பார்த்தாள். அம்மாதான். என்ன பண்ணிட்டு இருக்க தாரா? நான் எவ்வளவு நேரம் மழையில் நனைந்து ஈரத்தோடு நின்னுட்டு இருக்கேன். கதவைத் திற என்று வேகமாக தட்டினாள். தாராவின் அம்மா. தாராவுக்கு வயிறு புரட்டியது. இதயம் படபடத்தது. உண்மையாக இது நம் அம்மாதானா? இல்ல பேயா? அம்மா வேடத்தில் வந்திருக்கா? அம்மா சொன்னாங்களே என்று யோசித்தவள் வேகமாக போய் கைபேசியை எடுத்து அம்மாவை தொடர்பு கொண்டாள். அந்த பக்கத்தில் பதில் இல்லை. தாரா மிரண்டாள். இப்ப என்ன பண்ணுவது? கதவை திறக்கலாமா? அம்மா திட்டுவாளே என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தாரா தாரா என்று கூப்பிட்டவாறே கதவை தட்டும் ஓசை கேட்டது. அழைப்பு மணி ஓசையும் கதவு தட்டும் ஓசையும் மாற்றி மாற்றி கேட்டது. ஒரு வழியாக பரவாயில்லை, நாம் பயப்படலாமா? நான் போய் தைரியமாக திறக்கிறேன். என்னதான் நடக்கும் என்று பார்த்துவிடலாம் என்று நினைத்து துடைப்பமும் செருப்பும் எடுத்துக்கொண்டு கதவோரம் வைத்துவிட்டு மெதுவாக திறந்தாள். கதைக்களம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இத உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும்.